ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபியூச்சர் இந்தியா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த இந்தியன் எக்கானமி பை சஞ்சீவ் வர்மா அப்படிங்கிற புக்கில் சாப்டர் 25ல் சக்தி பிரியா அப்படிங்கிறவங்க கேட்ட ருப்பி கன்வெர்ட்டபிலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி எக்கானமியில் ஓப்பன் எக்கானமி, க்ளோஸ்ட் எக்கானமி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக கேட்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் எக்கானமி, க்ளோஸ்ட் எக்கானமினா என்னன்றதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வருவோம். ஸோ ஓப்பன் எக்கானமி, க்ளோஸ்ட் எக்கானமி அப்படின்னா என்னன்னு பார்த்தா, இப்போ இந்தியாவை வச்சே நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியாவும் குளோபல் வைடாக இருக்கிற மற்ற எக்கானமியும் ஓப்பனாக இருந்து டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்றோட ஒன்று சரளமாக பண்ணிகிட்டு இருந்ததுன்னா அது ஓப்பன் எக்கானமி. இதே இந்தியாவுக்குள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவுக்குள்ளே மட்டுமே இருந்து வெளியில் குளோபலோட எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் இருக்குன்னா அது க்ளோஸ்ட் எக்கானமி. இப்போ குளோபல் லெவலில் ஏதாவது ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸில் ஏதோ ஒரு மணி ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, இப்போ நம்மளுக்கு ட்ரேட் வார் நடந்துச்சு. இந்த மாதிரி டைமில் குளோபல் லெவலில் நடக்கிற ஃப்ளக்சுவேஷன் நம்ம இந்தியாவை பாதிக்கலை அப்படின்னா அது க்ளோஸ்ட் எக்கானமி. இதே குளோபல் லெவல் எக்கானமி ஏதாவது ஒரு ஃப்ளக்சுவேஷன் அடைஞ்சு அதோட தாக்கம் நம்ம இந்தியன் எக்கானமியை இருந்துச்சுன்னா அது ஓப்பன் எக்கானமி. அதே மாதிரி இந்த ஓப்பன் எக்கானமியில் டொமஸ்டிக் இன்கம்க்கும் சரி, நேஷ்னல் இன்கம்க்கும் சரி நிறைய வித்தியாசம் இருக்குது. சில டைம் டொமஸ்டிக் இன்கம் நேஷ்னல் இன்கம் விட ஜாஸ்தியாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். ஆனால் க்ளோஸ்ட் எக்கானமியில் நேஷ்னல் இன்கமும் சரி, டொமஸ்டிக் இன்கமும் சரி சேம் டு சேமாக தான் இருக்கும், பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் ஓவராலாக ஓப்பன் எக்கானமிங்கிறது ஒரு ரியலிஸ்டிக்கான எக்கானமி, க்ளோஸ்ட் எக்கானமிங்கிறது ஒரு இமேஜினரியான எக்கானமி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம இந்தியா வெளியில் இருக்கக்கூடிய, அதாவது குளோபல் லெவலாக மற்ற கண்ட்ரீஸோடு சேர்ந்து தன்னோட எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டியை செய்யுது, டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக ஆகுதுன்னா அது ஓப்பன் எக்கானமி. இல்லை நம்மளுக்குன்னு ஒரு டிரான்சாக்ஷன் நடந்து நம்ம வச்சுட்டு வெளியில் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அஃபேர்ஸ் எல்லாம் நம்மளுக்குள்ளேயே வச்சுருக்கிறது தான் க்ளோஸ்ட் எக்கானமி. பட் நம்ம இந்தியாங்கிறது ஒரு மிக்சர் எக்கானமி. நம்ம க்ளோஸ்டுன்னு சொல்ல முடியாது, ஓப்பன்னும் சொல்ல முடியாது. அதுதான் ரியாலிட்டி. இப்போது நம்மளுக்கு ஓப்பன் எக்கானமி, க்ளோஸ்ட் எக்கானமினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. கன்வெர்ட்டபிலிட்டினா என்ன? கன்வெர்ட்டபிலிட்டிங்கிறது நத்திங் பட் ஓப்பன் எக்கானமி மாதிரி தான். அதாவது இப்போ இந்தியன் ருப்பி இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த இந்தியன் ருப்பியை நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் ஒரே மாதிரி வேல்யூ இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து, அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து, ராஜஸ்தான், குஜராத்லேருந்து நம்மளோட கன்னியாகுமரி ஆர் அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வரைக்கும் எடுத்தோன்னா என்டையர் இந்தியாலேயும் இந்தியன் ருப்பியோட வேல்யூ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் குளோபல் லெவலில் பார்த்தோன்னா இந்தியன் ருப்பியோட வேல்யூ வேறு. அதாவது நம்ம மற்ற கரன்சியை காசு கொடுத்து வாங்கி தான் யூஸ் பண்ணுறோமே தவிர டைரெக்டாக நம்ம இந்தியன் கரன்சியை நம்ம எந்த நாட்டிலையும் யூஸ் பண்ண முடியாது, இல்லைங்களா? இதுதான் கன்வெர்ட்டபிலிட்டி. நம்ம இந்தியன் ருப்பிங்கிறது இன்கன்வெர்ட்டபிள் கரன்சி. அதே மாதிரி யூஎஸ் டாலர் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. யூஎஸ் டாலர் யூஎஸ்ஏலேயும் சரி, சுற்றி இருக்கிற குளோபல் லெவல்லையும் சரி ஒரே மாதிரி வேல்யூ தான். யூஎஸ் டாலரை கொடுத்து என்ன வேணாலும் எங்கே வேணாலும் நம்மளால் வாங்க முடியும். நம்மளால் சேவிங், அதாவது ஹோம் கண்ட்ரியான யூஎஸ்ஏலேயும் பண்ண முடியும், இல்லை வெளிநாட்டிலையும் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், சேவிங்ஸ் பண்ண முடியும், டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போது யூஎஸ் டாலர் அப்படிங்கிறது ஒரு கன்வெர்ட்டபிள் மணி. இதே இந்தியன் ருப்பிங்கிறது நான் கன்வெர்ட்டபிள் மணி. உங்களுக்கு கன்வெர்ட்டபிலிட்டினா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த டாபிக் ஏன் ருப்பி கன்வெர்ட்டபிலிட்டி அப்படின்னு இருக்குது? நத்திங் பட் நம்ம இந்தியன் ருப்பியை கன்வெர்ட்டபிள் அமௌண்ட்டாக மாற்றணுமா கூடாதா அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ருப்பி கன்வெர்ட்டபிள் அப்படின்னா நம்ம டொமஸ்டிக்காகவும் இன்டர்நேஷ்னலாகவும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணுறது தான் கன்வெர்ட்டபிலிட்டி. இப்போ நான் சொன்ன வரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் ஏதாவது இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ கன்வெர்ட்டபிள் கரன்சி அப்படின்னா அதுக்கு சில ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறது தான் அடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போது எங்கிட்ட இருக்கக்கூடிய கரன்சிங்கிறது கன்வெர்ட்டபிள் கரன்சியாக இருக்கும் பட்சத்தில் அதை என்னால் ஹோம் கண்ட்ரிலையும் என்னால் மெயின்டைன் பண்ண முடியும்,
அதே சமயம் ஃபாரின் கண்ட்ரிலையும் என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். பேங்க் அக்கௌண்ட் ஆகட்டும், சேவிங்ஸ் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், எது வேணாலும் பண்ண முடியும். அதே மாதிரி என்னோட இந்த கன்வெர்ட்டபிள் கரன்சியை நான் இந்தியாவிலேருந்து எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் டைரெக்டாக அந்த கரன்சியாகவே நான் ரெமிட் பண்ண முடியும், அனுப்பி வைக்க முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போது டொமஸ்டிக் கம்பெனி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃப்யூச்சர் இந்தியாங்கிறது ஒரு கம்பெனின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கம்பெனி இந்தியன் கம்பெனி, ஆனால் நான் ஃபாரின்ல இருந்தும் அதே அமௌண்ட் ஆஃப் கரன்சியில் நான் ஃபண்ட்ஸை பாரோ பண்ண முடியும். அதாவது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து நான் பாரோ பண்ண முடியும். அதே மாதிரி என்னோடய ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸையும் நான் இஷ்யூ பண்ண முடியும். குளோபல் ஆப்ரேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதாவது கம்பெனி வாங்க விற்க இந்த மாதிரி என்னால் குளோபல் லெவலில் எங்கிட்ட இருக்கிற கன்வெர்ட்டபிள் கரன்சியை வச்சு என்னால் குளோபல் ஆப்ரேஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதே மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் என்கிட்ட என்ன கரன்சி இருக்கோ அதை டைரெக்டாகவே யூஸ் பண்ணி என்னால் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். கமோடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் எங்கிட்ட இருக்கிற கரன்சியை நான் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ என்கிட்ட ஒரு கன்வெர்ட்டபிள் கரன்சி இருக்குன்னா இத்தனை விஷயங்கள் என்னால் பண்ண முடியும். இத்தனை விஷயங்கள் என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா என்னோட கரன்சி கன்வெர்ட்டபிள் கரன்சி. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கன்வெர்ட்டபிள் கரன்சி அப்படிங்கிறதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா யூஎஸ் அண்ட் யூரோ. அதாவது யூஎஸ் டாலரும் யூரோப்போட யூரோவும் தான் நம்மளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கன்வெர்ட்டபிள் கரன்சி. யோசிச்சு பார்த்தா அவங்களோட யூஎஸ்லேயும் சரி என்டையர் குளோபல்லையும் சரி அந்த யூஎஸ் டாலரோட வேல்யூ ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி யூரோவுக்கும் அதே மாதிரியான வேல்யூ இருக்குது. ஸோ இது ரெண்டும் கன்வெர்ட்டபிள் கரன்சி. இதுவரை உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ரிப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா இன்னொரு தடவை கூட இந்த வீடியோ எடுக்கிறேன். பட் நல்லா படிங்க, புரியலன்னா உடனே கேளுங்க. அடுத்தது கன்வெர்ட்டபிலிட்டி ஓப்பன் எக்கானமிக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்? அதாவது ஓப்பன் எக்கானமியாக இருந்தால் கண்டிப்பாக கன்வெர்ட்டபிளாகவும் இருக்கணும். அதாவது கன்வெர்ட்டபிள் கரன்சி அங்கே இருக்கணும். அப்போது அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய மெரிட்ஸ் என்னென்ன, பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே அதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. டிரான்சாக்ஷனுக்கு டைம் எடுக்காது. அப்போது டிலேஸ் இருக்காது. அப்போது ஸ்மூத்தான இன்ஃப்ளோஸும் அவுட்ஃப்ளோஸும் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு மெரிட். செகண்ட் மெரிட் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு கன்வெர்ட்டபிள் கரன்சி நான் கன்வெர்ட்டபிள் எக்கானமியில் செல்லுபடியாகும். அதாவது யூஎஸ் டாலர் நம்ம இந்தியாவில் செல்லுபடியாகும். ஆனால் ஒரு நான் கன்வெர்ட்டபிள் கரன்சி கன்வெர்ட்டபிள் எக்கானமியில் செல்லுபடி ஆகாது. அதாவது நம்மளோட இந்தியன் ருப்பி யூஎஸில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான கன்வெர்ட்டபிள் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். நம்மக்கிட்ட ஒரு வேளை நம்ம இந்தியன் ருப்பி ஒரு வேளை கன்வெர்ட்டபிள் கரன்சியாக மாறுச்சுன்னா, அதே மாதிரி ஒன்ஸ் நம்மளோட இந்தியன் ருப்பி கன்வெர்ட்டபிள் கரன்சியாக மாறுச்சுன்னா குளோபல் லெவலில் ஒரு அக்செப்டபிலிட்டி அதுக்கு கிடைக்கும், நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். ஸோ அது ஒரு விதமான மெரிட் தான். ஓப்பன் எக்கானமி இருக்குது, கன்வெர்ட்டபிள் கரன்சி இருக்குன்னா உலக அளவில் நம்மளோட கரன்சி டிரான்சாக்ஷனில் ஒரு கிரேட் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அப்போது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் ஆகும். அதாவது ஃபாரினில் நம்மளோட நாட்டில் நம்மளோட ப்ராடக்ட்ஸில் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. டிரான்ஸ்பரன்சி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு பாசிட்டிவ். அதே மாதிரி நம்மக்கிட்ட கன்வெர்ட்டபிள் கரன்சி இருக்குது, அதே சமயம் நம்மளால் வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸும் இருக்குன்னா குளோபல் லெவலில் எத்தனை பிரச்சனைங்க வந்தாலும் நம்மளால் ஃபாலோ அவுட் ஆகாமல் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு வரும். இந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில், அதாவது டிரான்ஸ்பரன்சி வித்ஸ்டாண்ட் கேப்பபிலிட்டிலாம் நம்மளுக்கு இருக்குமானா நம்மளுக்கு ஆப்வியஸாக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வரும். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம அதிகமாக வரும்போது நம்மளை வளர்த்திக்கிறதுக்கும் குளோபல் லெவலில் காம்படிட்டிவ்னஸை அதிகப்படுத்துறதுக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். ஒன்ஸ் நம்ம ஓப்பன் எக்கானமியாக ஆனோன்னு வச்சுக்கோங்களேன்,
வேர்ல்ட் லெவலில் நம்மளோட ஈக்குவலாக இருக்கிறவங்க இல்லைன்னா நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸ்டான கண்ட்ரிஸான யூஎஸ்ஏ, யூரோப் இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு ஒரு வெல் டெவலப்டு கண்ட்ரிஸோடு நம்ம போட்டியிடும்போது நம்மளோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, ஃபியர் ஃபேக்டர்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம உணர்ந்து பிளான் பண்ணி முன்னேறி போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். டிராஸ்டிக்காக நம்மளோட ஒரு டெவலப்மெண்ட்டை நம்ம அடைய முடியும். இதெல்லாம் தான் கன்வெர்ட்டபிள் கரன்சி இல்லைன்னா ஓப்பன் எக்கானமி நம்ம ஆனோன்னா, நம்ம இந்தியன் ருப்பி வந்து கன்வெர்ட்டபிள் ருப்பியாவோ இல்லை நம்மளோட எக்கானமி வந்து ஒரு ஓப்பன் எக்கானமியாவோ ஆச்சுன்னா நம்மளுக்கு வரக்கூடிய பாசிட்டிவ்ஸ், மெரிட்ஸ். ஓகேங்களா? இதே நம்ம கன்வெர்ட்டபிளுக்கு மாறிட்டோம், கன்வெர்ட்டபிள் ருப்பியாக நம்மளோட இந்தியன் ருப்பியாக நம்ம மாற்றிட்டோம். அப்போது என்னென்ன நெகட்டிவ்ஸ் வரும்? பாசிட்டிவ்ஸை வச்சு மட்டும் நம்ம வந்து முடிவெடுக்க முடியாது. என்னென்ன நெகட்டிவ்ஸ் வரும்ன்றதும் நம்ம தெரிஞ்சுருக்கணும். அப்போது என்னென்ன நெகட்டிவ்ஸ் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒன்ஸ் நம்ம கன்வெர்ட்டபிள் ருப்பியாக மாற்றிட்டோம் அப்படின்னா, இன்கேஸ் நம்மளால் குளோபல் சினாரியோவோட, அதாவது குளோபல் சர்க்கம்ஸ்டன்ஸோட போட்டியிட முடியல, நம்மளால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா நம்ம வல்னரபிளாக மாறிடுவோம். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் லெவலில் 50th பொசிஷனில் இருக்கோன்னு வச்சுப்போம். வல்னரபிளாக நம்ம மாறினதுனால நம்மளோட பொசிஷன் இன்னுமே கீழே போய் நம்மளோட எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியே பாதிக்கப்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ராங் எனாஃப்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால் கன்வெர்ட்டபிளாக மாற்ற முடியும். கன்வெர்ட்டபிலிட்டி நமக்கு ஹெல்ப் பண்ணும். இன்கேஸ் ஒரு தப்பு நடந்தாலும் கூட நம்மளோட குளோபல் பொசிஷனிங் ரொம்ப இறங்கிரும். இதனால் நம்ம நாடு பெரிய அளவில் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டச் டிசீஸ் அப்படிங்கிறது. 1977 இதை காயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நெதர்லாண்ட்ஸில் ஆயில் டிஸ்கவர் பண்ணாங்க. இது என்ன கதை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஆயில் இங்கே இருக்குது அப்படின்னு டிஸ்கவர் பண்ண உடனே நம்மளுக்கு தெரியும் ஆயில் இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்ப ப்ராஃபிட்டபிளான இண்டஸ்ட்ரி. ஸோ மக்கள் எல்லாருமே ஆயில் இண்டஸ்ட்ரியில் வேலை வாய்ப்பை தேடவும், இன்வெஸ்ட் பண்ணவும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் ஆயில் இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷ் ஆன உடனே சுற்றி இருக்கிற மற்ற எல்லா எக்கானமியும் இறங்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது எக்கானமி இறங்கிடுச்சுன்னு நான் எதை சொல்கிறேன்னா, அக்ரிகல்ச்சர், டீச்சிங், சர்வீஸ் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி ஆயில் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே ஃப்ளரிஷ் பண்ண ஆரம்பிச்சுது. ஆப்வியஸ்லி ஆயில் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது உலக அளவில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த டச்சில் இருக்கக்கூடிய ஹோலாண்ட் ஆர் நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய இவங்களோட கரன்சி அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு $US ஈக்குவல் டு இவங்களோட கரன்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு கரன்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ அப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா $2 இவங்களோட ஒரு கரன்சி ஈக்குவல், அதாவது இவங்களோடது வந்து அதிகமான வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்னா, எல்லாருக்குமே லாபம் ஜாஸ்தியாக கிடைக்குதுன்னு ஆயில் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வேலை வாய்ப்புகள் ஆயில் இண்டஸ்ட்ரியில் தான் ஜாஸ்தி, வேஜஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு எல்லாருமே ஆயில் இண்டஸ்ட்ரியை நோக்கி போகும்போது மற்ற செக்டார்ஸ் ஆஃப் எக்கானமி வந்து அடிபட்டு போயிடுச்சு. அப்படி அடிபட்டு போனதுனால மணி வேல்யூ வந்து அப்ரிஷியேட் ஆகி உலக அளவில் தன்னோட காம்படிட்டிவ்னஸ் இறங்கிடுச்சு. எப்படி இறங்கிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நான் சொன்ன மாதிரி $2 ஈக்குவல் டு அவங்களோட ஒரு கரன்சின்னா, ஆயிலை தவிர மற்ற ப்ராடக்ட் எதையுமே வந்து யாரும் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஹோம் ப்ராடக்ட்ஸே இதை விட சீப்பாக இருக்குது, அப்போ நான் ஏன் அதை காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு வாங்க மாட்டாங்க. வெளிநாட்டில் மட்டும் இல்லை, டொமஸ்டிக் கண்ட்ரீஸான அந்த நெதர்லாண்டில் கூட அவங்களோட ப்ராடக்ட்ஸே அவங்க வாங்க மாட்டாங்க. ஃபாரின் ப்ராடக்ட்ஸை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மணி வேல்யூ ஓவராக அப்ரிஷியேட் ஆனதுனால. இதனால் அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், மற்ற சர்வீஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து டோட்டலாக அடிபட்டு போயிடும். வெறும் ஆயில் மட்டும்தான் இங்கே இருக்கும். அப்போது வெறும் ஆயில் வச்சு எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும்? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும். மக்கள் எல்லாருமே ஒரே இடத்துல வேலை செய்ய ஆரம்பித்தா மற்ற இடத்துல வேலைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்களோட எக்கானமியை கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதைத்தான் டச் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் நம்ம
ஒரு செக்டார் ஆஃப் எக்கானமி மட்டும் ஃப்ளரிஷ் ஆகும்போது உடனே எல்லாமே அதுக்கு போகக்கூடாது. ப்ராப்பராக எல்லா செக்டாரையும் ஈக்குவலாக நம்ம எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்கு இந்த 1977 நடந்த இந்த ஈவெண்ட் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் உலக அளவில். அதே மாதிரி நம்ம கன்வெர்ட்டபிள் கரன்சியாக மாற்றிட்டோம், ஓப்பன் எக்கானமியாக ஆயிட்டோம் அப்படின்னா மொத்தம் 3 விஷயத்த நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ஓப்பன் கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்னொன்று இண்டிபெண்ட் மானிட்டரி பாலிசி. இதை 3ஐயும் பேலன்ஸ் பண்ண முடியாதது தான் இந்த டச் டிசீஸ். ஆனால் ஒன்ஸ் ஓப்பன் எக்கானமியாக நம்ம மாறிட்டோம்னா இந்த 3 விஷயத்தையும் நம்மளோட சென்ட்ரல் பேங்க் மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இது அட்லீஸ்ட் 2 மேனேஜ் பண்ணாவே ரொம்ப பெரிய விஷயங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நம்மளோட மேனேஜிங் கெப்பாசிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இன்ஃப்ளோஸ் ஜாஸ்தி ஆகும்போது லிக்விடிட்டி ப்ராப்ளம் வரும். ஸோ இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகும். நான் அப்படியே சொன்னேன் இல்லையா, $2 ஒரு கரன்சி ஈக்குவல் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் மணி அப்ரிசியேஷன். அப்போ மணி ஃப்ளோ ஜாஸ்தியானது தான் இதுக்கு காரணம். ஸோ இந்த லிக்விடிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா எக்கானமி படுத்துரும். அதே மாதிரி ஒன்ஸ் ஓப்பன் எக்கானமியாக மாற்றிட்டோன்னா திரும்ப போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால ரொம்ப யோசித்து தான் இந்த விஷயத்தை நம்ம செய்யணும். பாசிட்டிவ்னு வந்தால் நல்ல பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவ்னு வந்தால் டோட்டலாகவே 0 ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ரிஸ்க்கு ஜாஸ்தி அப்படிங்கிறது தான் இந்த கன்வெர்ட்டபிலிட்டியில் இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்தியன் ருப்பிங்கிறது கன்வெர்ட்டபிள் கிடையாது இல்லையா? அப்போது கன்வெர்ட்டபிளாக மாற்றணுன்னா என்னெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும், என்னெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. ஃபஸ்ட்டு இது குவான்டிடேட்டிவ் கிடையாது, குவாலிட்டேட்டிவ். ஸோ நம்மளோட எக்கானமியோட குவாலிட்டி, நம்ம ருப்பியோட குவாலிட்டியை தான் நம்ம இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ அதுக்கு என்னெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அப்வார்ட் க்ரோத் ட்ராஜெக்டரி. ஸோ அப்வார்ட் க்ரோத் ட்ராஜெக்டரினா என்ன? நம்மளோட எக்கானமியை நிறைய செக்டார்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ செக்டார் வைஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணி அப்வார்டில் கொண்டு போகணும். அதாவது ப்ரைமரியிலேருந்து மேனுஃபேக்சர்ட் குட்ஸ் வர, அதாவது ப்ரைமரினா என்ன, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், மேனுஃபேக்சர்ட் குட்ஸ்னால் என்ன, இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு. ஸோ இது எல்லாத்துலேயுமே அதிகப்படியான எக்ஸ்போர்ட் நம்ம காமிச்சிருக்கணும். ஸோ எந்த இடத்துல எக்ஸ்போர்ட் நல்லா இருக்கோ அந்த இடத்துல மணி ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஃபாரினோட நம்மளுக்கு நல்ல ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு சர்டைன் லெவல் வரைக்கும் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கோம், டெவலப் ஆகிட்டுருக்கோம், சஸ்டெயினபிளாக இருக்கோங்கிறதோட அர்த்தம் தான். ஸோ அந்த சஸ்டெயினபிள் லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷனை நம்ம மேனேஜ் பண்ணணும். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா 4 ± 2 இதுதான் நம்மளோட மேனேஜபிள் இன்ஃப்ளேஷன் லெவல். ஸோ இந்த மாதிரி நம்மளோட இன்ஃப்ளேஷனை கரெக்டாக மேனேஜ் பண்ணுற அளவில் இருக்கணும் வித் ப்ராப்பர் பாலிசி அண்ட் மேனேஜ்மெண்ட் எவ்ரிதிங். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே குளோபல் லெவலில் அலைண்டாக இருக்கணும். குளோபல் லெவலில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதுதான் நம்ம டொமஸ்டிக் லெவல்லையும் இருக்கிற அளவுக்கு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதாவது இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ, குளோபலில் யாராவது நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண வராங்கன்னா அவங்களுக்கு நியூட்ரலாக இருக்கணும். லாபமும் பெருசாக காமிக்க வேண்டாம், நெகட்டிவாக இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டல் எக்கானமிஸோட நம்ம நியூட்ரலாக இருக்கிற அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் கேபிட்டல் இன்ஃப்ளோவில் இருக்கணுமே தவிர எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸில் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம வெளிநாட்டில் இருந்து ஃபாரின்ல இருந்து பாரோ பண்ணி நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டை சரி பண்ணுற அளவில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபிஸ்கல் டெஃபிசிட்டும் நம்ம மேனேஜ் பண்ணி கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். நம்ம எக்ஸ்டர்னல் டெப்ட் வாங்கியிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே இதை வச்சு நம்ம பண்ணலான்னு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபாரின்லேருந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கி ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த இன்வெஸ்ட் பண்ண விஷயத்தில் ப்ராப்பரான ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா ஃபாரின்லேருந்து பாரோ பண்ணது அந்த ரிட்டர்ன்ஸை வச்சு நம்ம அடைச்சிருவோம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ஸு, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அந்த எக்ஸ்டர்னல் டெப்ட் நம்ம வாங்குறதையும் அதை கட்டுறதை பற்றியும் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்காது. அந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறது பக்காவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்மளோட இந்தியன் பேங்கிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட் இருக்கணும், உலக அளவில் காம்படிட்டிவாகவும் இருக்கணும், ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே மிட்டிகேட் பண்ணுற அளவில் இருக்கணும். நம்ம லெண்ட் பண்ணக்கூடியது எதுவுமே ஓவர் எக்ஸ்போஸ்டாவோ
இல்லை நெகட்டிவாகவும் இருக்கக்கூடாது, பேலன்ஸ்டு அசட் போர்ட்ஃபோலியோவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான கெப்பாபிலிட்டிஸ் நம்ம ரீகன்வெர்ட்டபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடியாக வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். காம்படிஷன், அதாவது குளோபல் மார்க்கெட்டை நம்ம புரிஞ்சு நம்மளோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம காம்படிட்டிவ்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும், எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணணும், மார்க்கெட்டை டிட்டர்மைன் பண்ணி நம்மளோட பாலிசிஸ் இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட டொமஸ்டிக் எக்கானமி நல்லா ப்ரொடக்டிவாக இருக்கணும். இதெல்லாம் தான் நம்ம ருப்பியை கன்வெர்ட்டபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள். இப்போது நம்ம இந்தியாவோட கன்வெர்ட்டபிலிட்டி ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்த கொஷின். நம்ம 1999 கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட்டபிலிட்டியை நோக்கி இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். அட் ப்ரெசண்ட்டாக நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஃபுல் கம்ப்ளீட் கன்வெர்ட்டபிலிட்டி கொடுத்துருக்கோம். ஆனால் கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி இன்னும் வரலை. கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு கம்ப்ளீட் கன்வெர்ட்டபிலிட்டி இருந்தாலும் ஒரு 4 எக்ஸப்ஷன் கேசஸ், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கேசஸ் இருக்குது. அதை தவிர மீதி எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. ஸோ அந்த 4 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த கேம் ஷோஸ், லாட்ரி, பெட்டிங், ரேசிங்லேருந்து வருது இல்லையா, அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் அமௌண்ட்டை நம்ம டைரெக்டாக அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ் பண்ண முடியாது. அதாவது இந்தியாவிலேருந்து யூஎஸ் டாலரில் நம்மளுக்கு ப்ரைஸ் அமௌண்ட் வந்திருக்குன்னா அந்த யூஎஸ் டாலரை வேறு நாட்டுக்கு அனுப்ப முடியாது. நெக்ஸ்ட்டு அவுட்வர்ட் டூரிசம் நம்ம போகிறோன்னா ஒரு வீசாவுக்கு யூஎஸ் டாலர், ஒரு வீசாவுக்கு $10,000 மட்டும்தான் அப்ளிகபிள். அதுக்கு மேலே போனோன்னா ஆர்பிஐலேருந்து பெர்மிஷன் வாங்கணும். அதே மாதிரி எஜுகேஷன், மெடிசனல் ட்ரீட்மெண்ட் இதுக்காக நம்ம போகிறோன்னா $1,00,000 வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலே வேணும்னா ஆர்பிஐட்டிருந்து அப்ரூவல் வாங்கணும். அதே மாதிரி ஒரு ஃபாரின் ஆர்டிஸ்ட் இந்தியாவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஃபாரின் கரன்சியில் பே பண்ணோன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், அதாவது இந்தியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து ஆத்தரைஸ்டு பெர்மிஷன் நம்ம வாங்கணும். ஸோ இதெல்லாம் தான் 4 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது போக மீதி எந்த ப்ராப்ளமும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அப்போது கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கம்ப்ளீட் கன்வெர்ட்டபிலிட்டி இருக்குது, மற்ற எதுக்குமே கன்வெர்ட்டபிலிட்டி இல்லைன்னா நம்ம பண்ண மாட்டோமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம ப்ரையராக ஆத்தரைசேஷன் வாங்கி கன்வெர்ட்டபிலிட்டி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால தான் நம்ம மிக்சர் எக்கானமின்னு நான் சொன்னேன். ஸோ கன்வெர்ட்டபிலிட்டி இல்லைனாலும் தேவைப்படுற எக்ஸ்டென்ட் வரைக்கும் நம்ம ஒரு ஆத்தரைஸ்டாக டிரான்சாக்ஷன்ஸ் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி. ஸோ நம்ம கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி ஆகிருக்கு, ஆனால் கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி இல்லைன்னு சொன்னோம். அப்போது இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டினா என்ன அப்படிங்கிறத அடுத்த பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி நம்ம இந்தியாவில் கம்ப்ளீட்டாக கிடையாது. ஆனால் இந்த தாராப்பூர் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம கொஞ்சம் ஈஸ் பண்ணலாம், பட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படியே வச்சுருக்கலாம். கம்ப்ளீட் கன்வெர்ட்டபிலிட்டி வரணும், நம்ம இந்தியானால அது தாங்க முடியும்னு இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்பர் ரெக்கமெண்டேஷனும் இல்லை. பட் நம்ம இந்தியாவில் இன்ஃப்ளோஸ், ஃபாரின் கரன்சியோட இன்ஃப்ளோஸ் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டும் தான் இருக்கோம். ஸோ நம்ம எதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் அதிகமானு பார்த்தா அவுட்ஃப்ளோ, அதாவது இந்தியன் ருப்பியை கன்வெர்ட் பண்ணுறதுல தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம இன்னும் வச்சுருக்கோம். அதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொஞ்சம் ஈஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நம்ம இந்தியன் ரெசிடென்ட்ஸ் வந்து $2,00,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ரீசெண்டாக அந்த 2,00,000 75 கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் ரெசிடென்ட்ஸ் வந்து ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் ஃபாரின் கரன்சி இந்தியன் ரெசிடென்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் ஈஸ் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து $5 பில்லியன் வரைக்கும் குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்தியன் கம்பெனிஸ்க்கு பாரோ பண்ணுறதுக்கு, ஓவர்சீஸ்லேருந்து பாரோ பண்ணுறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஈஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து வர்ச்சுவலாக கன்வெர்ட்டபிளாக பண்ணுற மாதிரி தானே தவிர ஓவராலாக கம்ப்ளீட் கன்வெர்ட்டபிலிட்டி நம்ம இன்னும் கொண்டு வரல.
இந்த கன்வெர்ட்டபிலிட்டி எப்போ வேணாலும் கவர்மெண்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸ் பண்ணலாம், இல்லை வச்சிருக்கிறதே மெயின்டைனும் பண்ணலாம். அதாவது இன்னுமே கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கோங்கிறது அதோட அர்த்தம். ஸோ ஃபைனல் கொஷின் என்னென்னா, கவர்மெண்ட் வந்து ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டிக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிறதா ஃபைனல் கொஷின். இதுக்கு என்னென்னா, நம்ம கம்பல்சரி போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட்டபிலிட்டியை நோக்கி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். சைனா வந்து கன்வெர்ட்டபிலிட்டி இருந்தால் தான் நம்ம டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிற அந்த ஒரு மித்தையே பிரேக் பண்ணியிருக்காங்க அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் மூலமாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சைனா ஈவன் தோ கன்வெர்ட்டபிலிட்டி இல்லைனாலும் கூட $500 மில்லியன் வரைக்குமே இன்ஃப்ளோஸை கொண்டு வராங்க. இன்கேஸ் ஹாங்காங்கையும் சேர்த்தா அவங்க 1 ட்ரில்லியனையும் தாண்டி இருக்காங்க. ஸோ கன்வெர்ட்டபிலிட்டி இருந்தால் தான் இன்ஃப்ளோவை கொண்டு வர முடியுங்கிறது கிடையாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சைனாவை வச்சு இன்னுமே டெவலப்பிங் கண்ட்ரிஸ் நிறைய பேர் இந்த மாதிரி கன்வெர்ட்டபிலிட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம ட்ரெண்டு போயிட்டுருக்கு. இந்தியான்னு எடுத்துக்கிட்டோன்னா 2007 இருந்து நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கன்வெர்ட்டபிலிட்டி கம்பல்சரி கொண்டு வந்தே ஆகணுங்கிற நிலைமையில் நம்ம இல்லை. ஜஸ்ட் இது எல்லாமே ஒரு மேட்ரு ஆஃப் டைம் தான். நம்ம இம்ப்ரூவ் ஆக சினாரியோஸும் அதுக்கேற்ற மாதிரி மாறும் அப்படிங்கிறாங்க. ஃபைனலாக கன்வெர்ட்டபிலிட்டி இல்லாததுனால டிமெரிட்ஸ் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதில் நம்மளுக்கு நிறைய லீக்கேஜஸ் இருக்குது. கன்வர்ஷன் வந்து குட் மணி வந்து ஒரு பேட் மணியாக மாறுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. கிராஸ் பார்டர் ஃப்ளோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் டைம் ஜாஸ்தியாகுது. இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ வந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு ஸ்மூத் டிரான்சாக்ஷன் இல்லை. ஸோ கன்வெர்ட்டபிலிட்டி இல்லாததோட நெகட்டிவ்ஸ் நம்மளுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. அதை நம்ம மிட்டிகேட் பண்ணவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதுதான் ஓவராலாக நம்மளுக்கு கன்வெர்ட்டபிலிட்டி பற்றின ஐடியா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். படிக்கிற உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். See you in the next video.